ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்றைக்கி சூப்பர் ஸ்பெஷலான ரெசிபி தான். நான்வெஜ்னாலே ஸ்பெஷல் தான். அதுவும் செட்டிநாட் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நம்ம எப்போ போனாலும் இதை ஆர்டர் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம வீட்லேயும் நீங்கள் எவ்வளோ மனமாக அதை ருசியாக ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த பெப்பர் ஃப்ரைக்கு சிக்கன் தான் முதல்ல இன்க்ரீடியன்ட். சிக்கன் பீசஸ் 350 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ½ kg இருந்தது அப்படின்னா அதையும் எடுத்து நீங்கள் செய்யலாம். மெஷர்மெண்ட் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ சிக்கன் பீசஸ் பாருங்கள், ஓரளவு இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம். பெரிய பல்லாரி, பெரிய வெங்காயம் சொல்லுவோம் பாருங்கள், அது ஒரு 4 பெரிய சைஸ் பல்லாரி கட் பண்ணி ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கிறேன். கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட பெப்பர் ஃப்ரை டேஸ்டியாக இருக்கும். கடலை எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், எந்த கறி மசாலா பொடி இருந்தாலும் ஓகே எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு நல்ல அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் வறுத்து அரைக்க போகிறோம். என்னெல்லாம் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ சோம்பு இல்லை பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் பாருங்கள், அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான கருப்பு மிளகு 2 டேபிள் ஸ்பூன், 3 காஞ்ச வத்தல் எடுத்துருக்கிறேன். காரமாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா 4 வத்தல் கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சோம்பு, பெப்பர், இந்த வத்தல், இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சிக்குவோம். ஸோ முதல்ல கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சுருந்தீங்க பாருங்கள், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சோம்பு சீக்கிரமே உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். ஸோ பெருஞ்சீரகத்துலேருந்து நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை வரும். ஸோ வறுத்தாச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு வறுப்படுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். எப்போவுமே நீங்கள் மசாலா ஏதாவது வறுக்கிறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். நீங்கள் குயிக்காக பிளான் பண்ணால் உடனே செய்யணும்னு ஏதாவது ஒரு ரெசிபி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் வச்சு இந்த பெப்பர் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். பெப்பர் நல்லா வறுப்பட்டுருச்சு. லைட்டாக டப்புன்னு கொஞ்சம் வெடிக்கும் பாருங்கள். ஸோ இந்த டைம் நீங்கள் ஆஃப் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுருங்க. ஸோ 3 காஞ்ச வத்தல் ஃபுல்லாக சேர்த்து லைட்டாக சூடானா போதும். இது ரொம்ப நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் வறுத்துக்கோங்க போதும். ஸோ இதுவும் ஃப்ரை பண்ணியாச்சு, அப்படியே எடுத்து வச்சுருங்க. பெருஞ்சீரகம், மிளகு, வத்தல் எல்லாம் வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சரில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மசாலா பவுடர் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுக்கோங்க. கடலெண்ணெய் ஆர் நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் ஃப்ரைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆயில் சேர்ப்போம். ஏன்னா ஆனியனை வந்து இதிலே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். அதனால கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வச்சிருந்த சின்ன துண்டு பட்டையும் ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. ஸோ 4 பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஸோ இந்த ஆனியன் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக ஃப்ரை ஆகிடும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஆனியன் இப்போ மேக்ஸிமம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இனி ஃப்ளேமை நீங்கள் கொஞ்சம் மீடியமுக்கும் கம்மியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கவே கலர் அட்டகாசமாக இருக்குது. நல்லா இஞ்சி ஸ்மெல்லாம் நல்லா வருது. ஓகே, இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் உள்ள ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை நீங்களே உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நல்ல ருசியாக இருக்கும். ஸோ சிக்கன் போட்டதும் ஒரு 2 மினிட்ஸ் இப்படி ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆனியன்லேருந்தும் சிக்கன்லேருந்துமே தண்ணி வரும். அதிலே நல்லா குக் ஆகிடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் இந்த சிக்கன் வேகணும். அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கனில் தண்ணி இருக்குதா, வேகுமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
இன்கேஸ் உங்களோட பாத்திரம் ரொம்ப தின்னாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அங்கங்கே இருந்து நல்லா வேகும். ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நல்லா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சூப்பராக குக் ஆகிருக்கு, நல்ல ஜூஸியாகவும் இருக்குது. ஸோ லைட்டாக அப்படியே நீங்கள் பரட்டி விடுங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கிரைண்ட் பண்ண இந்த பவுடர். ஸோ செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை அப்படின்னாலே இந்த மசாலா பவுடர் தான் அவங்களோட சீக்ரெட்டு. இதை நம்ம சேர்த்துக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பவுடர் இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குட்டீஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மசாலா பவுடர் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஸோ வாவ், பெப்பர் ஃப்ரை அப்படின்னா இதுதான் பெப்பர் ஃப்ரை. ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா கூட இவ்வளோ மணமாக இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக நீங்களே செஞ்சுருக்கிறீங்க. கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தெரியும். நீங்கள் ஆயில் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப வறுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரையை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வாவ், எவ்வளோ சூப்பரான கலர் பாருங்கள். ஸோ இந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ஃப்ரை நீங்கள் எந்த டிஷ்க்குனாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். தோசாக்கு, ரைஸுக்கு, இல்லை ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஓரமாக வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த ஆல் இன் ஒன் டிஷ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பராக நம்மளோட கிச்சனில் ரெடி ஆகிடுச்சு. இந்த பெப்பர் ஃப்ரை உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா பெப்பர் சேர்த்துருக்கோம் பாருங்கள், நல்லா டைஜஸ்ட் ஆகிடும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு காரமாக இருக்கும். மிளகு காரம் உடம்புக்கும் நல்லதும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.